கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நாள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் செய்வார். கலங்கி இருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? இப்படி எங்கள் வாழ்க்கையில் ஆகிவிட்டது, என்ன செய்வதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் இயேசப்பா சரிப்படுத்துவார். சரியா? கலங்காதீங்க, எல்லாம் சரியாகும். இந்த நாளிலே சில அடையாளங்களையும் அற்புதம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவருக்கு சாட்சியை நீங்கள் எழுப்ப போகிறீங்க. சரியா? இயேசப்பா உங்களை நிச்சயமாக சாட்சியை தான் வைக்க போகிறார். இன்றைய ஜீவாத்திக்கன் வசனம் யோபன் புஸ்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு காரியம் கைகூடி வரும். அப்படின்னா ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணால் அது உமக்கு நிலைவரப்படும்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்ய முயற்சி எடுத்தால் அது வாய்க்கும், அது கைகூடி வரும். அதான் அது அர்த்தம். சரியா? கடந்த காலங்களில் எந்த காரியத்தை முயற்சி பண்ணி ஒன்றும் நிலைவரப்படலையா? ஒன்றும் உங்களுக்கு வாய்க்கலையா? ஒன்றும் கைகூடி வரலையா? இன்றைக்கி உங்களோட தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. சரியா? எந்த காரியத்தை நிர்ணயம் பண்ணுறீங்களோ, எந்த காரியத்தை யோசிக்கிறீங்களோ, இந்த காரியம் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த பணம் வந்தால் நல்லா இருக்குமே, இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த கனெக்ஷன், அதாவது பிள்ளைக்கு இந்த திருமண காரியம் நடந்தால் அது நன்மையாக இருக்குமே, அப்படிலாம் நீங்கள் சில காரியத்தை யோசிக்கிறீங்கள, திங்க் பண்ணுறீங்கள. ஆனால் அந்த காரியத்தில் கடந்த காலங்களில் எதுவும் நடந்திருக்காது. ஆனால் இனி அப்படி இல்லை. இங்கே நினைக்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் கர்த்தர் நிலைவரப்படுத்துவார், அதை வாய்க்க பண்ணுவார், அது ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். இன்றிலிருந்து அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரியா? ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் சோர்ந்து இருக்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, நாங்கள் சின்ன ஒரு காரியத்தை தான் சிந்தித்தோம், நினச்சோம், இந்த இடத்த வாங்கணும், சின்ன வீடு கட்டணும், அல்லது எங்கள் கடன் பிரச்சனை மாறுக்கு ஒரு வழி திறக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு 10,000 வருமானம் உள்ள ஒரு வேலையாவது கிடைக்காதா, எதிர்பார்த்த ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஏதாவது நினச்சிட்டு இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். இன்றைக்கு அற்புதம் நடக்க போகுது. இன்றிலிருந்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ, அதெல்லாம் இயேசப்பா கைகூடி வர பண்ண போகிறார். அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. சாட்சி அவங்களை எழுப்ப போகிறார் ஆண்டவர். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை இப்போது இறங்கி வரட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை யோசித்தாலும், எதை சிந்தித்தாலும், அல்ல எந்த ஒரு காரியத்தை முயற்சித்தாலும் அது வாய்க்கலையேன்னு சொல்லி கலங்கி இருக்காங்களோ, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே தடை விலகட்டும், காரியங்கள் கைகூடட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசப்பா, நீர் அப்படியே அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற சிறு பிள்ளைகளிலிருந்து அனைவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும், மேன்மை உண்டாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. இன்று முதல் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய சாட்சியாய் நிறுத்தும்படி என்னுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கமாண்டில் ஜீவார்த்தை கேட்டுவிட்டு ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், சாட்சியாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.